டேர்னா என்ன? பல உயிர்கள் போகும். அதனாலேயே பாண்டவர்கள் தான் வின் பண்ணுவாங்கன்னாலும் போரை தவிர்க்க வழி இருக்கான்னு தான் யுதிஷ்டர் பார்த்துக்கிட்டே இருந்தான். நியாயமா 12 வருஷம் வனவாசமும் 1 வருஷம் அஜ்ஞாத மாசமும் முடிஞ்சு எங்க ஊரை திருப்பி தரணும். ஆனா துரியோதனன் தரவே இல்லை. தூதா கிருஷ்ணனே கிளம்பி ஹஸ்தினாபுரம் போனாரு. அங்க அவருக்கு தேவையான ஒழுங்கான வரவேற்பு கொடுத்து ராஜசபைக்கு வர வச்சாங்க. ராஜசபையில திருதராஷ்டர், துரியோதனன், அவனோட பிரதர்ஸ், பீஷ்மர், துரோணர் எல்லாரும் இருந்தாங்க. எல்லார் முன்னாடியும் கிருஷ்ணர் பாண்டவர்களுக்கு அவங்களுக்கு அர்ஹதையான ஊரை திருப்பி கொடுக்க சொன்னாரு. துரியோதனன் ஒத்துக்கல. ஸோ கிருஷ்ணன் அப்படின்னா வெறும் 5 ஊரை மட்டுமாவது கொடுங்க, போர் வேண்டாம், பேச்சு போகட்டும்னு சொல்றாரு. துரியோதனன் அகங்காரத்துல 5 ஊரு போய் ஊசி குத்த கூட இடம் கொடுக்க மாட்டேன் அவங்களுக்காக அப்படின்னு சொல்லி தூது வந்த உன்னையும் அரெஸ்ட் பண்றேன் அப்படின்னு காவலர்களை கூப்பிடுறான். உடனே கிருஷ்ணன் சிரிச்சுட்டே தன்னோட விஸ்வரூபத்தை காமிப்பாரு. ராஜசபை இருக்கிற எல்லாருக்கும் கண்ணை மறைக்கிற அளவுக்கு வெளிச்சம். பீஷ்மர், துரோணர் மற்றும் விதுரருக்கு மட்டும் அந்த ரூபத்தை பார்க்க முடிஞ்சது. திருதராஷ்டிரோ மனசுலயே கடவுளே எனக்கு உன்னை பார்க்கணும்னு சொல்றாரு. அவரோட மனக்கண்ணில் இந்த ரூபம் தெரிஞ்சது. அவ்வளோதான், கிருஷ்ணன் மாயமா மறைஞ்சாச்சு. ஒரு குடும்ப சண்டைய தன்னோட ஈகோவால ஒரு பெரும் போருக்கு வித்தா மாத்திட்டான் துரியோதனன். இனி வரும் எபிசோட்ல குருக்ஷேத்திர போரை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இணைந்திருங்கள். தேங்க்யூ.